Hi, வணக்கம், welcome back viewers, welcome back to WinTrader trading system. என் பேர் வந்து சீமா. நான் WinTrader நம்ம லைவ் மார்க்கெட்டில் காட்டி கொடுக்குறேன். லைவ் மார்க்கெட்டில் பிட்காயின் US30 எப்படி சப்போர்ட் பண்ணுவேன்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் காட்டி கொடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம WinTrader எல்லா மார்க்கெட்டுமே சப்போர்ட் பண்ணுவேன். எல்லா மார்க்கெட்டும் NSE கேஷ் ஃபியூச்சரு ஆப்ஷன்ஸு கமாடிட்டி அக்ரி ஃபாரெக்ஸு காமெக்ஸ் எல்லா மார்க்கெட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏதாவது உங்களுக்கு லைவ் பார்க்க டெமோ பார்க்கணுன்னா என் நம்பர் எப்படி டிஸ்பிளே நம்பரில் கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 8139039994. ஓகே, அந்த ஃபாரெக்ஸில் மெயினாக 15, 30 H1, இது எது டைம் ஃப்ரேம் வேணால் செட் பண்ணலாம். உங்களுக்கு 15, 30 தான் ஓகே தான். இந்த பிட்காயினில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் செட் பண்ணியாச்சு. இந்த டே பிரேக்கர் லைன் இந்த பிட்காயின் சார்ட் 15 மினிட்ஸ் சார்ட்டு. இந்த டே பிரேக்கர் லைன் ஸ்டார்டட் ஃப்ரம் ஹியர். இன்றைக்கி ஒரு சிக்னலில் தான் இன்றைக்கி பை சிக்னல் கிடைச்சாச்சு. 10:30க்கு பை சிக்னல் கிடைச்சாச்சு. இந்த க்ரீன் கலர் அப்பாரோ வந்து பை சிக்னல், இந்த ரெட் கலர் டவுன் ஆரோ, இந்த கார்னரில் ரெட் கலர் டவுன் ஆரோ கிடைச்சிருக்குல்ல, இந்த ரெட் கலர் டவுன் ஆரோ வந்து செல் சிக்னல். இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் சிக்னல் தான். ரெண்டு வரும்போது உங்களுக்கு அலர்ட் வந்துடும். அலர்ட் பெல் சவுண்டில் வந்துடும். அலர்ட் இன்கேஸ் அலர்ட் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக அலர்ட்டில் எது டைம் ஃப்ரேமில் எப்படி எல்லா சிக்னலும் எப்படி கிடச்சிது, எது டைம் ஃப்ரேம் கிடைச்சாச்சு எல்லாமே இந்த அலர்ட்டில் மென்ஷன் ஆகிடும். இது பார்க்குங்க, WinTrader பை சிக்னல் ட்ரிகர்ட் அட் பிட்காயின் BTC USD M15 எது டைம் ஃப்ரேமு, அது எந்த ரேட்டு, அந்த எந்த டைமில் எந்த டேட்டு எல்லாமே அலர்ட்டில் மென்ஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிட்டாலும் லேட்டஸ்ட் என்ட்ரி பாயிண்ட், லேட்டஸ்ட்டுங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த பை சிக்னலுக்கு என்ட்ரி பாயிண்ட் இது தான். இதை 3 டார்கெட் கீழே போட்டிருக்கு, அந்த ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கு, அது எத்தனை ப்ராஃபிட்டு கிடச்சிருக்கு அதுவும் போட்டிருக்கு. அந்த ஸ்டேட்டஸ் வந்து எத்தனை டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு அது எல்லாமே மேலே கீழே போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு எல்லாமே சிக்னல் என்ட்ரு பண்ண முடியாது. சிக்னல் என்ட்ரு பண்ண முன்னாடி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக செக் பண்ணிடணும். கன்ஃபர்மேஷன் செக் பண்ணும்போது உங்களுக்கு 3 கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக செக் பண்ணணும். 3 கன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் தான் கேண்டில் கலரு. அந்த சிக்னல் வரும்போது அதுக்கு மேலே கேண்டில் கலர் பார்க்கணும், அந்த க்ரீன் கலரு தான் வரணும். அதுக்கப்புறம் செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து கீழே அந்த வால்யூம் பார், அந்த வால்யூம் பார்கள் இது பார்க்குங்கோ, இந்த கீழே டோட்டோட் லைன் இதுதான் வால்யூம் பார். இந்த வால்யூம் பார் வந்து க்ரீன் கலர் தான் வரணும். அந்த தேர்ட் கன்ஃபர்மேஷன் வரும்போது ப்ரைஸிங் பை ஜோன். இதை 3 ஓகே தான்னா அந்த செகண்ட் கேண்டிலுக்கு ஓப்பனிங் ரேட்டில் என்ட்ரி பண்ணலாம். இதுக்கு 3 இந்த கேண்டிலுக்கு ஓகே ஆகிடுச்சு. இந்த செகண்ட் கேண்டில் தைரியமாக என்ட்ரி பண்ணலாம். 440,53.89 இந்த பாயிண்டில் என்ட்ரி பண்ணலாம், தைரியமாக என்ட்ரி பண்ணலாம். அதுக்கு ப்ராஃபிட் இன்றைக்கி 350 பாயிண்ட்ஸ், 353 அப்ராக்சிமேட் 350 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சாச்சு இன்றைக்கி ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு மார்னிங்கில் இன்றைக்கி செல்கோட இருக்குது. செல் கன்ஃபர்மேஷன் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த டே பிரேக்கர் லைன் தான். இந்த மார்னிங்கில் செல்கோல் கிடச்சிருக்கு உங்களுக்கு. மார்னிங்கில் எஸ்டர்டே வந்த சிக்னலுக்கு கண்டினியூஷன் தான் மார்னிங்கில் இருக்குது. ஒரு 10க்கு முன்னாடி வேறு செல் கால் இருக்குது. 10க்கு அப்புறம் தானே உங்களுக்கு பை சிக்னல் வந்தாச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெட் கலர் ஸ்டாக் பிரேக் பண்ணும்போது எங்கேன்னு உங்களுக்கு என்ட்ரி பண்ணதான் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் தான் உங்களுக்கு ரீஎன்ட்ரிக்கு வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரீஎன்ட்ரிக்கு வெயிட் பண்ணலாம். எகெயின் அல்லாத ரீஎன்ட்ரி வராதான்னு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது இந்த ரெட் கலர் ஸ்டார் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டால் மார்க்கெட் எகெயின் மேலே தான் போகும். அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு தைரியமாக என்ட்ரி பண்ணலாம். இந்த எக்ஸிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸிட் பாயிண்ட் எப்படி எக்ஸிட் பண்ணணும்னு எல்லா கஸ்டமருக்கும் கொஞ்சம் டவுட்டு வரும். அந்த எக்ஸிட் பாயிண்ட் வந்து இந்த செல் சிக்னல் பார்க்கணும். இந்த செல் சிக்னல் கேண்டில் இந்த கேண்டிலுக்கு வந்துடுச்சு. இந்த ப்ளூ கலர் எக்ஸ்ட்ரா கலர் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. எக்ஸ்ட்ரா கலரு வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு தைரியமாக எக்ஸிட் பண்ணலாம். அல்லாத உங்களுக்கு கீழே வால்யூம் பார் பார்க்கும். கீழே வால்யூம் பார் ரெட் கலர் தான் இருந்தால் செல் ஜோனில் தான். கீழே எப்போவுமே க்ரீன் கலர்லேயே கன்வெர்ட் பண்ணலாம். அந்த இடத்துக்கு மார்க்கெட் பை ஆகிடுக்கும். அதுவரை உங்களுக்கு தைரியமாக இந்த சிக்னலை கண்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போக சான்சஸ் இருக்குது. பட் மேலே போகாது. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் பண்ணாது. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் நல்லா பிரேக் பண்ணிவிட்டால் மார்க்கெட் மேலே தான் போகும். அந்த இடத்துக்கு வேணும் தான் உங்களுக்கு எக்ஸிட் பண்ணலாம்.
இந்த இந்த எகெயின் இந்த இடத்துக்கு செல் கால் வரும்போது உங்களுக்கு ரெண்டாவது என்ட்ரி பார்க்கணுன்னா இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணும்போது இந்த செகண்ட் கேண்டில் தைரியமாக என்ட்ரி பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த 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 ஏரியா பார்க்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து மார்க்கெட் மேலே போயிட்டார். இந்த இடத்துக்கு உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துக்கு எக்ஸிட் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் பண்ணிட்டு தான் மேலே போயிடுச்சு. அதுக்கு பைசிக்கிளும் வந்தாச்சு. இந்த இடத்துக்கு தைரியமாக உங்களுக்கு எக்ஸிட் பண்ணலாம் அந்த செல் கால். ஓகே, இது இந்த பிட்காயின் சார்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து US30க்கும் சேம் பொசிஷன் தான். இன்றைக்கி மார்னிங்கில் செல் கால் இருக்குது. அந்த 12:30க்கு அந்த பைசிக்கிள் வந்தாச்சு. 12:30க்கு 34,230.92 இந்த இடத்த பை என்ட்ரி கொடுத்தாச்சு. 3 டார்கெட்டு கீழே போட்டிருக்கு. அந்த ஸ்டாப் லாஸ் அந்த மார்க்கெட்டு அப்ராக்சிமேட்டு 3 டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. 3 டார்கெட்டுமே அச்சீவ் பண்ணியாச்சு. எகெயின் உங்களுக்கு எந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் பண்ணிட்டா இருக்குது. எகெயின் உங்களுக்கு என்ட்ரி பண்ணணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு தைரியமாக என்ட்ரி பண்ணலாம். அதர்வைஸ் உங்களுக்கு ரீஎன்ட்ரிக்கு வெயிட் பண்ணலாம். ரீஎன்ட்ரி வருന്നത് வரை உங்களுக்கு வெயிட் பண்ணலாம். ரீஎன்ட்ரி வரும்போது ரெண்டாவது என்ட்ரி பண்ணலாம். அதர்வைஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது தைரியமாக ரெண்டாவது என்ட்ரி கொடுக்கலாம். மார்னிங்கில் இந்த இடத்துக்கு செல் கால் மார்னிங்கில் செல் கண்டினியூஷன் தான் இருக்குது. இந்த இடத்துக்கு தைரியமாக செல் கால் என்ட்ரி கொடுக்கலாம். 34,345க்கு என்ட்ரி பண்ணியாச்சு. மார்க்கெட்டு இது வரை மேலே 34,110 வரை போயிட்டாரு. நல்லா செல் கால் கிடச்சிருக்கு. இந்த இடத்துக்கு பைசிக்கிள் வந்தாச்சு. பைசிக்கிள் கன்ஃபார்ம் ஆகி பாயிண்ட்டு இந்த இடத்துக்கு தான். இந்த செகண்ட் கேண்டிலுக்கு தான் உங்களுக்கு தைரியமாக என்ட்ரி பண்ண பாயிண்ட்டு. பைக்கோல் ஏர்லி வந்தாச்சு. பைக்கோல் நேரத்தை வந்தாச்சு. அந்த என்ட்ரி பண்ண பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு தான். அந்த பாயிண்ட்டு இனியும் பைசிக்கிள் மார்க்கெட்டு மேலே தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தைரியமாக கண்டினியூ பண்ணலாம். மார்க்கெட்டை எகெயின் உங்களுக்கு சைடுவே வருന്നത് வேறு உங்களுக்கு தைரியமாக கண்டினியூ பண்ணலாம். இதுதான் US30 மார்க்கெட்டு. இன்றைக்கி லைவ் டெமோ பார்க்கணுன்னா உங்களுக்கு தைரியமாக என் நம்பரில் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு 1 டே ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. ஃப்ரீ ட்ரையல் எடுத்துகிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு எடுக்கணும். ஃப்ரீ ட்ரையல் எடுக்கும்போது வர ஜஸ்ட் டெமோ காட்டி கொடுத்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதுக்கு பாயிண்ட் என்ட்ரி பண்ணணும், எதுக்கு பாயிண்ட் எக்ஸிட் பண்ணணும் நல்லா உங்களுக்கு டெமோ காட்டி கொடுத்தான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது டைரக்ட் என்ட்ரி பண்ணும்போது டிஃப்ரென்ஸாக இருக்கும். கன்ஃபியூஷன் வரும். தைரியமாக கால் பண்ணுங்கள். ஒன் டே ட்ரையல் பார்க்குங்க. உங்களுக்கு டைரக்ட் ட்ரையல் எடுக்குங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.